ஹலோ ஒன் அண்ட் வெல்கம் டு ஸோ இந்த வீடியோ பார்க்க போறோம்னா ஹோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேட்டரி சம்மர் வெக்கேஷன். ஸோ இந்த படத்தோட மூவி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி வந்து இந்த படம் வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு. இப்போ வந்துட்டு அவைலபிளாக இல்லை, எடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் வந்துட்டு 1 and 2 நீங்கள் வந்துட்டு அதோட ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. அந்த படம்லாம் பார்த்தவங்க வந்து உங்கள் தாட்ஸ் அண்ட் வியூஸை வந்துட்டு அந்த வீடியோ கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த படம் வந்துட்டு ஹோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேட்டரி சம்மர் வெக்கேஷன். ஸோ அந்த டைட்டிலே உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ 2018 வெளியான ஒரு மான்ஸ்டர் காமெடி ஃபிலிம் உங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரியும். பட் வந்து இது ஃபேமிலியோட எல்லாம் வந்துட்டு ஒரு சம்மர் வெக்கேஷன் போவாங்க. ஸோ அதில் நடக்கிற என்னென்ன கியாஸாக இருக்கட்டும், அது ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ இந்த படமும் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து 1 hour 37 minutes தான். ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 6 minutes வந்துட்டு போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அது ரொம்ப நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் என்னன்னா, நான் தான் சொன்னேன், ட்ரக்குலாக்கு வந்துட்டு ட்ரக்குலா போன படத்துல ப்ரீவியஸ் படத்துலயே வந்துட்டு ட்ரக்குலாவோட டாட்டருக்கு வந்துட்டு, அதாவது மேவிஸ்க்கு வந்துட்டு 118 பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்போ ட்ரக்குலாக்கு எவ்வளவு வயசா இருக்கும்? அந்த ஒரு இது ஓடிக்கிட்டே இருக்கும்ல. ஸோ இப்போதான் தெரியுது இந்த படம் வந்து ஆரம்பிக்கிறது டைம் லைன் பார்த்தீங்கன்னா 1897 ஆரம்பிக்கும். சரிங்க? 1897 ஆரம்பிக்கும். சரிங்களா? ஒரு எப்படி சொல்றது, 200 இயர்ஸ்க்கு முன்னாடி வச்சுக்கலாமா, அந்த மாதிரி வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். 200 இயர்ஸ்க்கு மேலே வச்சுக்கலாம். ஸோ அப்போ ஆரம்பிச்சு அப்போ வந்துட்டு ட்ரெக்குலாக்கு ஒரு வில்லனா இருப்பான். சரிங்களா? அவன் ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி வச்சுக்கலாமா. அவன் பேர் வந்து ஆப்ரஹாம் பென் ஹெல்சிங்னு சொல்லிட்டு அவன் ஒரு ப்ரொஃபஸர். ஓகேவா? ப்ரொஃபஸர். அந்த ட்ரக்குலாவை வந்துட்டு நம்ம அந்த ட்ரக்குலா இனமே வந்துட்டு அழிஞ்சாகணும். ட்ரக்குலா வந்து மனச இனத்துக்கே வந்துட்டு ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். ஸோ ட்ரக்குலா அழிச்சாகணும்னு வந்துட்டு அவன் எப்படி அவன் வாழ்நாள் முழுக்கே அவன் ட்ரக்குலா அழிக்கிறதுக்கே போராடிக்க இருப்பான். ட்ரக்குலாவை ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம ட்ராக்கை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒவ்வொரு வாட்டியும் அவன் தோத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. சரி, ட்ரக்குலா ஒண்ணுமே பண்ண முடியாது. ட்ரக்குலா வந்துட்டு மாறி மாறி அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும். இவனும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான். அந்த ப்ரொஃபஸர் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான். ட்ரை பண்ணி கடைசியில் இந்த பிரசன்ட் டேக்கே வந்துடும். அவன் ஒன்றும் உயிரோட தான் இருப்பான். லைக் வந்து அந்த ஒரு எப்படி சொல்ல, அவன் தலை கை மட்டும் இருக்கும், கால் வந்துட்டு இருக்காது. லைக் வந்து பேரலைஸ் ஆயிடுவான், வயசாகியும் இருப்பான். அவனுக்கு ஒரு பேத்தி, ஓகே, கிரேட் கிராண்ட் டாக்டரே வந்துடும். சரிங்களா? இப்போ யோசிச்சு பாருங்க, அவன் எத்தனை தலைமுறை, கிட்டத்தட்ட 4 தலைமுறை ஆயிடுச்சு. ஓகேவா? அது வரைக்கும் அவன் உயிரோட தான் இருக்கான். ஸோ அந்த எரிக்கான்னு சொல்லிட்டு அந்த ஒரு புது கேரக்டர் டீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்மளோட ட்ராக்கோட ஒரு லவ் இன்ட்ரெஸ்டா வருவாங்க. ஓகேவா? அந்த கேரக்டர். மற்றபடி எல்லாரும் வந்துட்டு சேம் கேரக்டர் தாங்க. சரிங்களா? ட்ராக்குலாவா இருக்கட்டும், அந்த ஃப்ரெங்கிஸ்டைனா இருக்கட்டும், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம், அதுக்கப்புறம் மேவியர்ஸ், அப்புறம் டெனிஷ், பேரன். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு பேரனோட ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் வீணின்னு சொல்லிட்டு அந்த வேர்வல்ஃபோட குட்டி பேபி வேர்வல்ஃப் ஒரு ஃபீமேல் கேரக்டர் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் இவன் ஜானியா இருக்கட்டும். ஓகேவா? ஜானி செம்ம என்ஜாய் பண்ணுவோம். ஆக்சுவலி வந்துட்டு நம்ம ட்ராக்குக்கு வந்து பிடிக்காது. ஓகே, சப்ராஸ் தானே பிடிக்காது. ஏன்னா வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது, அவங்க அப்பா வந்துட்டு பிறந்ததுலேருந்து எந்த ஒரு துணை இல்லாமல் இருக்காரு. ஸோ அவங்க அப்பா கொஞ்சம் லீஃப் வேணும், லைக் ஒரு ஹாலிடே வேணும், ஸ்பெண்ட் பண்ணணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சரி ஒரு சம்மர் வெக்கேஷன் போகலான்னு சொல்லிட்டு மேபிஸ் கூட்டிட்டு போவா. ஸோ அந்த ஒரு உடஞ்சு போன கப்பையில வந்துட்டு எல்லாம் போவாங்க. அதே செம்ம ஃபன்னா இருக்கும். இவன் இருக்கான்ல ஜானி வந்து செம்ம பயந்துட்டு உட்காந்துக்கிட்டே இருப்பான். ஸோ ட்ராக்குலாக்குலாம் எல்லாம் ஒண்ணுமே இல்லையா. ட்ராக்குலாக்கு என்னன்னா, ட்ராக்குலா வந்துட்டு ஒரு அந்த சர்ப்ரைஸ் அவனுக்கு பிடிக்காது. ஓகேவா? ஐயோ எங்க போற சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போறப்பதான் தெரியுது சம்மர் வெக்கேஷன். ஓகேவா? எல்லாம் கடைசியில அங்க பிரமுடா ட்ரையாங்கிளை வந்து டீச் பண்ணுவாங்க அந்த படத்துல. எனக்கு அந்த டீட்டெயில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. சரிங்களா? ஸோ பிரமுடா ட்ரையாங்கிள் நிறைய பேருக்கு தெரியும், அது ரொம்ப மிஸ்டீரியஸான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குலாம் மேக்னெட் இருக்கு, அது இருக்கு, இது எதுமோ சொல்றாங்க. இது வந்து மலேசியாவோட கப்பை ஒன்று இருக்கும்ல, ஃபிளைட் ஒன்று MH370. ஸோ அந்த ஃபிளைட் வந்துட்டு அங்கதான் வந்துட்டு தொலைஞ்சு போனுச்சு அப்படிலாம் ஒரு கதை வந்துச்சு. ஒரு கான்ஸ்பிரசி திரியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு சில தெரியலங்க. சரிங்களா? ஐம் சாரி, ப்ரொனவுன்ஸ் பை மிஸ்டேக்லி. சரிங்களா? ஒரு கட்டுக்கதைன்னு வச்சுக்கலாமா, அந்த மாதிரி தான் ஒரு நிறைய ரூமர் சுத்திக்கிச்சு. ஸோ அந்த இடத்த வந்துட்டு இந்த படத்துல வந்துட்டு ஒரு ஈஸ்டரிக்காக வச்சிருப்பாங்கன்னு சொல்லலாமா. சரிங்களா? அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு சம்மர் வெக்கேஷன் போன இடத்துல நம்ம எரிக்கா வந்துட்டு அந்த சொன்னல நம்ம வில்லனோட ப்ரொஃபஸரோட கிரேட் கிராண்ட் டாட்டர். ஸோ அவளுக்கும் அந்த விஷத்தை இது பண்ணி விட்டான். லைக் வந்து ட்ரக்குலா வந்துட்டு அழிச்சு ஆகணும், கொன்னே ஆகணும், அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு அவள் ட்ரை பண்றப்போ அவளுக்கும் ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் ஆயிரும் ட்ரக்குலா மேல. கடைசியில் ஒன்று சேர மாதிரி காமிப்பாங்க. ஸோ அங்கே பேக்ரவுண்ட்ல வந்துட்டு டேனிஸ் வந்துட்டு அந்த பெரிய ஒரு டாக்கை வந்துட்டு அந்த வெக்கேஷன் கூட்டு வந்திருப்பான். அது ஒரு இருக்கும். அதுக்கப்புறம் மேவிஸ்க்கு வந்துட்டு அவளுக்கு ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கும். என்ன வந்துட்டு அவங்க அப்பா ஒரு மாதிரி இருக்காரு,
இப்ப எப்படி சொல்றது, ரொம்ப க்ளோஸ்டா இருக்காது அப்படின்னு அவருக்கு ஒரு ஒரு தைக்கு வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஆளோட பெர்ஸ்பெக்டிவ் காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம வேன் இருப்பார்ல, அந்த வேர் wolf, அவங்க ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் ஏகப்பட்ட கொச்ச கொச்சன பிள்ளைங்க இருக்கும். அதுங்களுக்கு தூக்கமும் இருக்காது, நிம்மதியும் இருக்கும். ஸோ அந்த ஹோட்டல், அந்த ஷிப்ல ஒன்று இருக்கும், ஓகேவா, அந்த தண்ணி ஷிப்ல வந்துட்டு அங்க ஒரு பேபி கேர் மாதிரி ஒரு இடம் இருக்கும். ஸோ அங்கெல்லாம் வந்துட்டு பிள்ளையை விட்டுட்டு நம்ம ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னு வந்துட்டு அந்த பாத்துக்கிறோம். அந்த ஷிப்ல யாரு வந்துட்டு டேக் ஓவர் பண்ணுவாங்களா, ஃபுல்லா மீன் தான் இருக்கும், ஃபிஷ் தான் இருக்கும். ஃபிஷ் வந்து ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு, ஃபுல்லா கவுண்டர்லயா இருக்கட்டும், ரிசப்ஷன்ஸ்லயா இருக்கட்டும், ஓகே, வெயிட்டரா இருக்கட்டும், எல்லாம் ஃபுல்லா ஃபிஷ் தான் இருக்கும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. சரிங்க, பிகாஸ் கடல்ல வந்துட்டு ஃபிஷ் தானே இருக்கணும், அது ரொம்ப அழகா எடுத்திருப்பாங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ வந்துட்டு நான் சொன்னது அந்த வேர் wolfக்கு நிறைய பிள்ளைங்க இருக்கும், ஓகேவா, நிறைய குழந்தைங்க இருக்கும். ஸோ அந்த ஒரு பேபி சிட்டர் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அங்க குழந்தைலாம் விட்டுட்டு நம்ம ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயின் இருக்காங்க. வெயின் வந்து ஃபுல்லா பிள்ளைங்களா அந்த பேபி செட்ல விட்டுட்டு வெளியாவாங்க, ஹஸ்பண்டும் ஒய்ஃபும். ஸோ என்ன பண்ணலாம், இப்போ என்ன பண்ணலாம், நம்ம என்ன பண்ணலாம், எனிதிங் கேன் டூ எனிதிங்னு சொல்லிட்டு தையா தக்கன்னு குதிச்சு செம்ம ஃப்ரீடமா இருக்குங்க. சரிங்களா, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் காமிச்சிருப்பாங்க. சரிங்களா, ஸோ இது வந்து கண்டிப்பா பேரண்ட்ஸ்க்கு செம்ம கனெக்டா இருக்கும் நான் நம்புறேன். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஆளோட பெர்ஸ்பெக்டிவ் ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க, ரொம்ப பிடிச்சிச்சு. அனிமேஷனுக்கு குறையே இல்லைங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த படம் நான் சொன்ன மாதிரி வந்துட்டு தான் 1 hour 37 minutes தான். சரிங்களா, டக்குன்னு போயிடும். ஸோ அங்கங்க வந்து அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் இருக்கும். சரிங்களா, ஸோ கடைசி ஒரு 30 minutes, ஒரு 10 to 20 minutes வந்துட்டு நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு மியூசிக்கல் செக்ஷனே ஓடுவாங்க கடைசி கட்டத்துல. கிளைமேக்ஸ்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மியூசிக்கல் செஷனே வரும். ஸோ ஆக்சுவலி வந்துட்டு இவன் நம்ம ஜானி இருக்கலாம், அவனுக்கு வந்து டிஜே ஆகணும்னு ஆசை. ஸோ அவனுக்கு டிஜே இங்க ஒரு பாட்டு போடுவான், அங்க வந்துட்டு ப்ரொஃபஸர் ஒரு பாட்டு போடுவான், ஓகேவா. அதுல வந்துட்டு ஒரு சண்டை ஓடிக்கு இருக்கும். அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, உண்மையில பார்க்கறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. கடைசியில் வந்துட்டு டிராகுலா வந்துட்டு எரிக்கா கூட வந்துட்டு பார்ட்னர் ஆயிருவாங்க, ஓகேவா. ஆக்சுவலி கல்யாணம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டா தெரியல. அது அழகா பண்ணி முடிச்சிருப்பாங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரிங்களா, ஸோ இந்த படத்துலயும் வந்துட்டு அதே சேம் ஆக்டர்ஸ் தான், அந்த ஆர்டிஸ்ட் தான் ரிப்பீட் ஆகுறாங்க. யாருக்குமே வந்துட்டு வாய்ஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணவே இல்லை. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஸோ மேபி உங்க ஆன்லைன்ல இருந்துச்சுன்னா வந்துட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க. எத்தனை பேருக்கு ஹோட்டல் டிரான்ஸ்ல்வேனியா இந்த பத்தி சம்மர் வெக்கேஷன் பிடிக்கும்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ண பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ யா, சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் ஃபேமிலி டேக் கேர்.